முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது வெறும் எண்ணிக்கையாக மட்டும் இருக்காது, எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் முடிவு செய்துவிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கோரிக்கை வைக்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால இந்த இறுதி முடிவு எட்டுவது ரொம்ப தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அல்லது முன்கூட்டியே முடிய வாய்ப்பு இருக்குமா? தாமதம் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை சென்ற பிறகுதான் இது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பட் தொகுதி எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேண்டும், நீங்க கொடுக்கிற நம்பர்ஸ்ல இந்தந்த தொகுதிகள் எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே வழக்கமாக கொடுக்கறதா. பட் பாஜக அதிமுக டாக்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கேட்கக்கூடிய நம்பர்ஸ் தான். பாஜக கடந்த முறை 20 சீட் அக்செப்ட் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களோட ஓட் ஷேர் 3.5% இருந்தது. அதை வச்சுதான் அன்னைக்கு அலாட் பண்ணாங்க. ஆனா இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 18% எங்க கூட்டணி, 11% நாங்க எடுத்திருக்கோம். ஸோ அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள் பாஜக, அமமுக மற்றும் என்டிஏவோட பிளாக்குக்கு 50 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்கன்னு பாஜக கேட்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது. அதை அதிமுக எப்படி பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே 17 இல்ல 18 இடங்கள் பாமகவுக்கு கொடுக்க போறாங்க. அதை மீறி இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதிமுக கிட்டத்தட்ட 170 இடங்கள்லயாவது நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாஜக கேட்கின்ற நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 170 நிக்க முடியுமா, இல்ல 160, 165 திமுக போன்று அவங்களும் ஒரு 160, 165க்கு வரணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் பாஜக இந்த முறை அவங்க அந்த பார்கெயின் கொஞ்சம் ஹார்டா பண்ணணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது 11% வாக்குகள் இருக்கும்போது அதுக்கேற்ற அந்த ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும்னு அதிமுக கிட்ட கேட்கறாங்க. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசுவாங்க. அதன் பிறகு பிரதமர் போன பிறகு இன்னொரு ரவுண்ட் இருக்கும். ஒரு ரவுண்ட்ல முடியாது, 2-3 ரவுண்ட்ல இதை முடிப்பாங்க அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. நன்றி திரு சிவப்பிரியன், உங்களுடைய கருத்துக்களுக்கு.